வீட்டில் இருக்க பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரமே இல்லாத சாம்பார் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பருப்பு எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு எடுக்கணும். இதோடைய ரேஷியோ பார்த்திங்கன்னா சாம்பார் பருப்பு வந்து கம்மியாக எடுக்கணும், பாசிப்பருப்பு அதை விட கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நான் வந்து இப்போ வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏன்னா அது போதும். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு பாப்பா. ஸோ இந்த சாம்பார் வச்சோன்னா நான் காலையும் யூஸ் பண்ணிப்பேன், நைட்டும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், கத்திரிக்காய் தான் இதோடைய ஒரு மெயின் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். இதில் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இல்லை உருளைக்கிழங்கு வேணும், இல்லை வந்து கேரட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுவுமே வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா குக்கர்லேயே வந்து பருப்பு கழுவிட்டு ஸோ காயெலாம் நான் இதிலே போட்டுட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளும் அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூளும் இதை வந்து போட்டுடுறேன். ஸோ நம்ம போட்டு வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வந்து விசில் வந்து வச்சிடலாம். ஸோ சில குக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 விசில்லே வந்து சீக்கிரமாக வெந்துடும். எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து இந்த குட்டி குக்கர் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சாலும் கொஞ்சம் குழைய பருப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நல்லா பருப்பு வெந்ததுக்கப்புறம் நல்லா குழச்சிக்கிட்டேன். ஸோ குழச்சதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, மிளகா இதை போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகா போடணும். மிளகா வந்து இது வந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் இது. ஸோ இது வேணாம் அப்படின்னாலும் இதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சாம்பாரை வந்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து போட்டுக்கணும். ஸோ இது போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணலாம். ஏன்னா இப்போ தான் கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி சாம்பாரை இறக்கிடலாம். சுட சுட சாம்பார். பிடிச்சிருந்தா லைக்